வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு யாரோ நீ யாரோ. மலரே மலரே நீ யார் என்று கேள்வி கேட்டு மறைபொருளான தெய்வமே நான் என விடையளித்துள்ள நம் அருட்தந்தை அவர்களின் பாடல் வரிகளை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனதிற்கும் அறிவிற்கும் இடையே ஏற்பட்ட வினா விடை தொகுப்புதான் இன்றைய சிந்தனை. மனமே மனமே நீ யார் என்றது அறிவு. நான் இந்த வாழ்க்கை பேருந்து பயணத்தில் பயணம் செய்யும் ஒரு பயணி என்று தத்துவச் செருக்குடன் சொன்னது மனது. உடனே அறிவு சொன்னது, இந்த உலகத்தில் ரெண்டு பயணிகள் தான் உண்டு. ஒருவர் சூரியன், மற்றொருவர் சந்திரன். இவங்க 2 பேர் தான் இரவு பகலாக தொடர்ந்து இடைவிடாமல் பயணிப்பவர்கள் என்றது. கொஞ்சம் யோசித்த மனம், நான் ஒரு கெஸ்ட்டு, விருந்தினர், இவ்வுலகத்தில் மனித உடல் எடுத்து தங்கி போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அறிவு, இந்த பூ உலகில் 2 விருந்தினர்கள் தான் இருக்காங்க. ஒன்று செல்வம், 2வது இளமை. 2ம் தான் விருந்தினராக வந்து உடனே போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. லேசாக கொஞ்சம் மனசுக்கு எரிச்சல் தலை தூக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ரொம்ப பொறுமைசாலிப்பா, யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நான் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. அறிவு உடனே சிரிச்சுக்கிட்டே, பொறுமைசாலின்னு சொல்கிற, உன்னோட எரிச்சல் உணர்வு உன் பதிலில் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே பொறுமைக்கு இலக்கணம் யார் தெரியுமா? ஒன்று பூமி, எவ்வளவு மிதித்தாலும் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் எவர் மிதித்தாலும் அது தாங்கும். அதோட வளங்களை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது மரம், யார் கல்லால் அடித்தாலும் பொறுத்துக்கிட்டு காய்களை பழங்களை கொடுக்கும். இந்த பதிலை கேட்ட மனசு, நான் கொஞ்சம் என்னோடய கொள்கையில் பிடிவாதக்காரன், எண்ணிய செயலை எண்ணிய வண்ணம் செஞ்சு முடித்து வெற்றி அடைவதுதான் என்னோடய அடையாளம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுச்சு. அறிவு உடனே சிரிச்சுக்கிட்டே, உலகிலேயே பிடிவாதக்காரவங்க 2 பேர் தான்ப்பா. ஒன்று தலைமுடி, மற்றொன்று நம்மளோட விரல் நகம். 2ஐயும் எத்தனை முறை வெட்டினாலும் மீண்டும் மீண்டும் பிடிவாதமாக வளரும். அந்த அளவுக்கு நீ கொள்கை பிடிப்பில் பிடிவாதமாக இருக்கியா? இல்லையே அப்படின்னு சரியான கேள்வியை கேட்டுச்சு. மனசு உடனே, நம்ம என்ன சொன்னாலும் இந்த அறிவு நீ அதுக்கு தகுதி இல்லை, வேறு யாரோ இருக்காங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்குதே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிச்சு. உண்மையை தான் சொல்லிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அறிவு கொஞ்சமும் சலிக்காமல், இந்த உலகத்திலேயே 2 பேர் தான் முட்டாள், எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நேரத்துலையாவது அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மனசு, அட அது யாருடா அப்படிப்பட்ட அடிமுட்டாள் அப்படின்னு கேட்டுச்சு. அறிவு வேற யாரும் இல்லை, ஒருத்தர் நாட்டை ஆளத் தெரியாத அரசன், மற்றவன் அவனுக்கு துதிபாடும் அமைச்சன் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம மனசுக்கு உலக நலவேட்பு சங்கல்ப ஞாபகம் வந்துருச்சுங்க. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு நம்ம மகரிஷி சொல்லியிருக்கார் இல்லைங்களா? தலைவர் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அறிவுடைய தலைமை பொறுப்பு, உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்ற தலைமை இருந்துச்சுன்னா உலக மக்கள் அனைவரும் நல்லவர்களாக, வல்லவர்களாக, அறிவாளிகளாக, குறிப்பாக மனவளக்கலை அன்பர்களாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுல மனம் அறிவு 2ம் ஒன்றுபட்டு ஒரு தீர்மானத்துக்கு வந்துச்சுங்க. யாரோ நான் யாரோ, என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய்ச் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், அறிவே நான், அறிவே தெய்வம். வாழ்க வளமுடன்.